ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியாவோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி மை ஹீரோ அகாடமியாவோட ஃபர்ஸ்ட் 4 எபிசோட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து மை ஹீரோ அகாடமியா சீசன் 1ன்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல இருந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோ இசுகு வந்து ஒரு நார்மல் பர்சனா இருந்து சூப்பர் ஹீரோவா இருக்க ஆல் மைட் கிட்ட இருந்து ஒன் ஃபார் ஆல் பவரை வந்து அவன் இன்ஹெரிட் பண்ணிட்டான். அவனோட விருப்பப்படி யூஏ ஸ்கூல்லயும் வந்து அவனுக்கு அட்மிஷன் கிடைச்சு உள்ள போயிட்டான். சோ இனிமேல் என்ன நடக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இசுகு வந்து பீச்ல இருக்க ஆல் மைட்டை போய் மீட் பண்றான். சொன்னே ஆல் மைட் வந்து எக்ஸாம்ல வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள், பட் ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் யார்ட்டையுமே சொல்லல. உனக்கு ஒரு டீச்சரை வந்து ஹையர் பண்ணுவாங்க, அது யாருன்றது தான் நான் தேடிக்கி இருக்கேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீ உன்னோட பவர் வந்து கட்டுப்படுத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இசுகு வந்து அதுதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்மைட் வந்து அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், பட் ஆனா நீ புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஒரு கண்ணாடி கோலைக்குள்ள இருக்க தண்ணீரை எப்படி நீ சிந்தாம அதை கண்ட்ரோல் பண்றையோ அதே மாதிரி தான் உன்னோட பவரையும் கட்டுப்படுத்த முடியும். என்னோட ஒரு சின்ன தீப்பொறியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அது பிரகாசமா எரியும் பொழுது என்னோட வாழ்க்கையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஏப்ரல் மாசம் வந்துடுது. சோ ஸ்கூலுக்கு போறதுக்காக இசு வந்து வேகமா கிளம்பிக்கு இருக்கான். அவன் போக போற ஹீரோ அகாடமியா ஸ்கூல் வந்து 300 வருஷமா நடந்துக்கு இருக்கு. சோ ரெக்கமெண்டேஷன் மூலியமா அந்த மொத்த ஸ்கூல்லையும் 4 பேர் மட்டும் தான் என்ட்ரி கொடுக்க போறாங்க. அது போக அவங்க வச்ச எக்ஸாம் மூலியமா பாஸ் பண்ணிட்டு போறவங்க 36 பேர். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இசுகு வந்து அவனோட கிளாஸ் ரூமா இருக்க 1Aவை தேடிட்டு போறான். என்னோட கிளாஸ்ல எக்காரணத்தை கொண்டு இந்த கட்சுகியும் அந்த கண்ணாடி போட்ட நபரும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே கதவை ஓபன் பண்றான். சோ பாத்துக்கிட்டீங்கன்னா யார் வரக்கூடாதுன்னு நினைச்சானோ அந்த கட்சுகி கண்ணாடி போட்ட நபரும் அங்க சண்டை போட்டுக்கு இருக்கிறது தெரியுது. சொன்ன அந்த கண்ணாடி போட்டுருக்க நபர் வந்து இசுகு பார்த்ததும் ஹாய், என்னோட பேரு வந்து டென்யா லிடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒச்சாக்காவும் வந்துடுறாங்க. சொன்னே அவ இசுவை பார்த்ததும் பயங்கரமா புகழ்ந்து பாராட்டி தள்ளிக்கு இருக்கா. சோ அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா கட்சுகி வந்து ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறான். சோ அவங்க ஆல்ரெடி படிச்ச அந்த மிடில் ஸ்கூல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா யூஏ ஸ்கூலுக்கு போற முதல் ஆளா கட்சுகி தான் இருக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டிருப்பான். பட் ஆனா அது நடக்காதனால இசுவை வந்து பயங்கரமா அடிச்சிருந்திருப்பான். சோ இந்த விஷயத்த வந்து அவன் நினைச்சு பாத்துக்க இருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா தரையில இருக்க பெட்ஷீட்ல இருந்து ஒரு நபர் வராரு. அவரோட பேர் வந்து சோட்டா ஐசாவா. அவர் தான் அந்த 1A கிளாஸோட டீச்சர். சொன்னே அவர் வந்து எல்லாரும் இந்த யூனிஃபார்மை மாட்டிட்டு உடனடியா கிரவுண்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா சாஃப்ட் பாலை வந்து த்ரோ பண்ணணும். சோ முதல் ஆளா கட்சுகியை வந்து கூப்பிடுறாங்க. சோ கட்சுகி பாத்துக்கிட்டீங்கன்னா அவனோட பாலை வந்து 705 மீட்டர் தூரமா அந்த பாலை வந்து போட்டுடுறான். சொன்னே ஐசாவா வந்து இதே மாதிரி மொத்தம் 8 டெஸ்ட் நடக்கும். இதுல யாரு தோத்து மார்க்ல கடைசி இடத்துல இருக்காங்களோ அவங்க இந்த ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயங்கர ஆர்வமா இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 50 மீட்டர் வந்து ஓட்டப்பந்தயம் நடத்துனாங்க. அதுல வந்து டென்யா வந்து 5.4 செகண்ட்ல வந்து வின் பண்ணிடுறாரு. சோ அவர் கூட வந்த சுயோ அசுய் வந்து 5.58 செகண்ட் வந்துடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒச்சாக்கா வந்து 5.49 செகண்ட்ஸ் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இசுகுக்கும் கட்சுகிக்கும் வந்து ஓட்டப்பந்தயம் நடக்குது. சோ நம்ம கட்சுகி வந்து 4.13 செகண்ட்ல வின் பண்ணிடுறாரு. சோ நம்ம இசுகு வந்து 7.2 செகண்ட்ஸ்ல வந்துடுறான். சொன்னே இசுகு வந்து நான் என்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், ஆல்மைட் சொன்ன மாதிரி என்னோட பவரை மைக்ரோவேவ்க்குள்ள இருக்கிற முட்டை மாதிரி நான் ஃபீல் பண்ணி ஆகணும், அப்பதான் என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்ப சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் நடக்குது. அது வந்து கிரிப் டெஸ்ட். அதுலயும் வந்து இசுகு வந்து வெறும் 56 கிலோ பவர் மட்டும் தான் கொடுத்திருக்கான். சோ மூணாவது டெஸ்ட் நடக்குது லாங் ஜம்ப். அதுலயும் இசுகு ஃபெயில் ஆயிடுறான். சோ நாலாவது டெஸ்ட் நடக்குது, அஞ்சாவது டெஸ்ட் நடக்குது. அதுல வந்து த்ரோ பால் டெஸ்ட். அதுல வந்து ஒச்சாக்கா வந்து அந்த பாலை போட்ட ஸ்பீட்ல அது இன்ஃபினிட்டி லெவலா காட்டிடுது. சோ அதுக்கப்புறம் இசுகு வந்து அவனோட பாலை வேகமா போட ட்ரை பண்றான். பட் பாத்துக்கிட்டீங்கன்னா அது பக்கத்திலேயே விழுந்துடுது. சோனே ஐசாவா வந்து உன்னோட பவரை நான் தான் எரேஸ் பண்ணேன், உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீ உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்றப்ப இசுகு வந்து நீங்க தானே அந்த எரேசர் ஹீரோ அப்படின்னு சொல்றப்ப அங்க நடக்கிற அந்த விஷயத்த ஆல்மைட் வந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறது
அப்படின்றது தெரியுது. ஸோ ஐசாவா வந்து நீ உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், இல்லனா உன்னால நூத்துக்கணக்கான மக்கள் இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இசுக்கு வந்து இந்த முறை அவனோட மொத்த பவரையும் அவனோட ஒரு விரலுக்கு கொண்டு வந்து அந்த பாலை வந்து பயங்கர ஸ்பீடா ஏறிறான். ஸோ இந்த முறை பாத்துக்கிட்டீங்கன்னா இசுக்கு வந்து 705 மீட்டர் வந்து அந்த பாலை வந்து த்ரோ பண்ணிடுறான். ஸோ அவனோட மொத்த பவரையும் அவனோட ஒரு விரலுக்கு கொண்டு வந்தனால அந்த ஒரு விரல் மட்டுமே டேமேஜ் ஆயிருக்கு. இருந்தாலும் அந்த விரலையும் நம்ம இசுக்குவால அசைக்கவும் முடியுது. ஸோ அந்த விஷயத்த நம்ம ஆல்மைட் பார்த்துட்டு பயங்கர பெருமையா நம்ம இசுக்குவை பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஐசாவாக்கும் இசுக்கு பண்ண இந்த விஷயம் ஒரு பெரிய சாதனையாவே இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.